வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சோனாச்சலம். இது நமது புதிய பார்வை. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ், அதிரடி வரி குறைப்பு. இதனால 2,50,000 கோடி ரூபாய் நம்ம சேமிக்கலாம். ஏழை எளிய மக்கள் சேமிக்கலாம், பயன்பெறலாம் அப்படின்ட்டு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிக்கையை விட்டுருக்காங்க. இதனால 15,000 இருந்து 85,000 வரைக்கும் கார்களுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு. பைக்குகளின் விலைகள் 5,000 இருந்து 14,000 வரைக்கும் பைக்குகளின் விலைகள் குறைஞ்சிருக்கு. இதனால ஏழை எளிய மக்கள் பயன்படுறாங்களா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு கார்களை வாங்கணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. நடுத்தர மக்களுக்கு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம கிட்ட போதிய பணம் இல்லை, அதனால நம்ம இப்ப வாங்க வேண்டாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்ப வரி குறைப்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம நடுத்தர மக்கள் பயன்படக்கூடிய கார்கள், வேகனார், ஆல்டோ, இந்த மாதிரி கார்களை வாங்கணும்ட்டு அவங்களுக்கு என்ன வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பணத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு லோன், இருக்கிற பணமும் கையில இருக்க போறது கிடையாது, லோன் போடுவாங்க. லோன் போட்டு வாங்குவாங்க. இஎம்ஐ கட்டுறதுக்கு லோன் அடைவாங்க. அதனால அவங்க மறுபடியும் கடன்ல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி 2,50,000 கோடி ரூபாயை சேமிக்க முடியும்? அப்புறம் ஏழை எளிய மக்கள் பைக் வாங்க ஆசைப்படுவாங்க. பைக்கோட விலை குறைஞ்சிருக்கு. பைக்கோட விலை குறைஞ்சிருக்கே தவிர பெட்ரோல் டீசலோட விலை குறையவே இல்லை. பைக்கை வாங்கிக்கிட்டு அவன் என்ன செய்வான், பெட்ரோல் போடுறதுக்கு மச்சான் 200 கொடு, 100 கொடு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனையே கடன் வாங்குவான். மேலும் கடன்காரன் ஆகலாம். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபைனான்ஸில் தான் வாங்குவான். ஃபைனான்ஸ்காரன் அதுக்கடுத்து பைக்கை வாங்கிட்டு போயிடுவான். அவனால் ஃபைனான்ஸும் கட்ட முடியாது. மேலும் அவனை கடன்காரனாக ஆக்குறாங்க. இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்கிட்ட இருக்கிற சேமிப்பையும் அபகரிக்கிற திட்டம் தான் இந்த வரி குறைப்பு திட்டமோ அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கார்பரேட் கம்பெனிகள் விற்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் வரி குறைஞ்சிருக்கு. கார்களுடைய விலை குறைஞ்சிருக்கு, பைக்கோட விலை குறைஞ்சிருக்கு. இதனால பைக் கம்பெனிகள் லாபம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக்கட் ஐட்டம்ஸ் அதுக்கு விலை குறைஞ்சிருக்கு. கோல்கேட் விலை, நெஸ்கஃபே, நெஸ்லே, இந்த மாதிரி கம்பெனிகள் விலை குறைஞ்சிருக்கு. இதனால அவங்களுக்கு தான் லாபம். எப்படி சரவணா ஸ்டோர், சத்யா இவங்கெல்லாம் ஆடி தள்ளுபடின்னு போட்டு நம்ம அதிகமாக பொருட்கள், அதிக விலையில விற்கிற பொருட்களை கொஞ்சம் விலையை குறைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட மக்கள் தலையில கட்டுவாங்க இல்லையா, மக்களும் போய் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி இந்த வரி குறைப்பு இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி 5%, 12%, 18%, 28%, 4 கேட்டகரியா வச்சிருக்கீங்க இல்லையா, அது அந்த டைம்லயே உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு வரி போட்டோம் அப்படின்னா மக்களுக்கு அதிக சுமையா இருக்கும், அதனால அதை குறைக்கணும் அப்படின்ட்டு இப்போ குறைச்சிருக்கீங்க இல்லையா, அப்பவே குறைச்சிருக்கலாம். சரி, ஓகே, அதுதான் இல்லை, இருக்கட்டும். இப்போ இந்த ஜிஎஸ்டிக்குள்ளையாவது பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த ஐட்டங்களை கொண்டு வரலாம், ஆல்கஹால் இந்த ஐட்டங்களை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரலாம் இல்லையா. இப்போ ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா அது சேமிப்பு. பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க, அந்த டெபாசிட்க்கு ஒரு 5%, 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது அவங்களுக்கு சேமிப்பா இருக்கும். இப்போ கார் வாங்கிட்டா, பைக்கை வாங்கிட்டா, அதனால அவங்களுக்கு என்ன, மேற்கொண்டும் செலவு தானே தவிர அது சேமிப்பு கிடையாது. இப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிற்காலத்துல அவங்களுக்கு பண தேவை ஏற்படும் போது அந்த ஃபண்ட் அதை லிக்விடிட்டி பண்ணிக்கலாம் இல்லையா. ஆனா தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது. இவங்க அறிவிச்ச வரி குறைப்பு ஆடி தள்ளுபடி சேல்ஸ் மாதிரியே தான் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி சமயத்துல தான் சீமானை நம்ம தவிர்க்கவே முடிய மாட்டேங்குது. அவர் சொன்ன மாதிரி நாம தலைவர்களை தேர்ந்தெடுக்கல, அரசியல் புரோக்கர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கார்பரேட் கம்பெனிகளுக்காக பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வரியெல்லாம் குறைச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா. இப்படித்தான் டிமானிட்டைசேஷன், அப்பவும் கருப்பு பணம் எல்லாம் அழிஞ்சிடும், இன்னும் ஒரு 2 மாசம் எனக்காக கொடுத்துக்கோங்க, அந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சிருவோம், இல்லைன்னா என்னை பெட்ரோல் வச்சு கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது என்னாச்சுன்னே தெரியல, அதை நம்ம மறந்துட்டோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கம்பெனிகள்லாம் குவார்டர்லி அவங்க சேல்ஸ் ரிப்போர்ட், பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் 23, 24 21, 22 இதையும் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆகிருக்கலாம். அதுக்கு இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ தெரியல. பொருளாதார நிபுணர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். அதனால மக்களே, நமக்கு தேவையான பொருட்களை மட்டும், இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பொருட்களையே வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்திய பொருட்களுக்கு வாங்கலாம், இந்திய பொருட்கள் இந்திய சந்தையில இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ்ல இருந்து பேனாவில இருந்து எல்லாமே சைனா மேட் தான் இருக்கு. ஏன்னா குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. மிலிட்ரிலையும் எஃப்ஐஎஸ் கொண்டு வந்துட்டீங்க, ரயில்வே, ஏர் சர்வீசஸ், இதுல எல்லாத்துலேயுமே எஃப்ஐஎஸ் வந்துட்டாங்க. மக்கள் மட்டும் எங்கேருந்து இந்திய பொருட்களை வாங்கி பயனடைய முடியும் சொல்லுங்க. முதல்ல இந்திய தயாரிப்புகளை ஊக்குவீங்க. பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனுங்கிற பேர்ல வெளிநாட்டு கம்பெனிகளை ஃபுல்லாக அங்கே இந்தியாவை திறந்து விட்டுட்டீங்க. திறந்து விட்டுட்டு தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுறீங்க. நீங்கள் உண்மையிலேயே இந்த இந்திய மக்கள் மேலேயும், இந்திய மண் மேலே, இந்திய நாட்டு மேலேயும் உங்களுக்கு பற்று இருந்தது, அன்பு இருந்தது அப்படின்னா
எங்கள் முன்னோர் எங்கள் தமிழ் முறையில் சொன்ன ஒரு குறள் இருக்கு, அதை நீங்க பின்பற்றுங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. சரியா? நீங்க தான் எங்க போனாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறீங்க இல்லையா? அட்லீஸ்ட் இந்த குறளையும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இதுபடியாவது கொஞ்சம் நடங்க. இது உங்களுக்கு தெரியாதனமா ஓட்டு போட்ட ஒரு சாமானியனின் வேண்டுகோள். இது போன்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.